கோவிந்ததாசர் பற்றிய வரலாறு. அரங்கப் பெருமான் முன் அவன் அருளால் தாம் இயற்றிய பாடல்களை பாடிக்கொண்டிருந்தார் அந்த பக்தர். கெஞ்சுதே ஆவ் ரங்கா. சௌராஷ்டிர மொழியில் கெஞ்சு என்றால் கங்கணம் என்று பொருள். தனக்கு மோட்சத்தை அளிக்க கங்கணத்தை வழங்க வா ரங்கா என பாடிய அவர் சட்டென்று நிறுத்தினார். சந்தம் தட்டுகிறதே என்று அந்த பாடலை சற்றே மாற்றி நெஞ்சுதே ரங்கா கங்கணம் தா ரங்கா என பாடி முடித்து கண்ணயர்ந்தார். அப்போது ரங்கநாதர் விக்கிரகத்தில் இருந்து பகவான் எழுந்தார். பக்தரின் அருகில் வந்து அவரின் இடது விலாவில் திருப்பாதம் பதிக்க திடுக்கிட்டு எழுந்த பக்தனிடம் நெஞ்சு தீடியோ, கங்கணம் தந்துவிட்டேன் என கூறினார். திவ்ய தரிசனம் பெற்ற பரவச நிலையில் இருந்த பக்தர் அந்த நிலையிலும் நான் மாற்றி பாடிய காரணத்தை பாதம் பணிந்து சொன்னார். அவர் உரைத்ததில் உண்மை தெரியாதவரா பகவான்? அதை முறுவலுடன் ஏற்றுக்கொண்டார். எனினும் தேவ வாக்கின்படி பாடி வா என்று ஆணையிட்டு மறைந்தார் ரங்கநாதர். யாருடைய பாத தரிசனத்திற்காக பல பிறவிகளும் எடுக்க தயாராக இருந்தாரோ அந்த பகவானின் திருப்பாதங்கள் தன் மெய் தீண்டிய மாயையை, இறைவனின் கருணையை எண்ணி எண்ணி மாய்ந்து போனார். அந்த பாக்கியசாலி பக்தர் அவர்தான் கோவிந்ததாசர். மதுரை மஹால் 6வது தெருவில் கோவிந்ததாசர் சமாஜம் என்று இருக்கிறது. கோவிந்ததாசர் 1892 மே மாதம் 26ஆம் நாள் ரோகிணி நட்சத்திரம் குருவாரம் கூடிய சுபதினத்தில் சௌராஷ்டிர பிராமண குலத்தில் ஸ்ரீ சுந்தரராஜ பாகவதர் துளசியம்மாள் தம்பதியின் 2வது மகனாக மதுரையில் பிறந்தார். குழந்தை பருவத்திலேயே அவரிடம் இறையன்பு நிறைய இருந்தது. குழந்தை கோவிந்தன் ஒரு நாள் தொடர்ந்து அழுது கொண்டிருந்ததைக் கண்டு பெரிதும் வருத்தமுற்றனர் பெற்றோர். பிறகே பாலகன் வெங்கடேச விக்கிரகத்தை காட்டி அழுவதைக் கண்டு அதை எடுத்து தந்தனர். மகிழ்ச்சியுடன் அதை பெற்றுக்கொண்ட குழந்தை விக்கிரகத்துடன் சிரித்து விளையாடுவதைக் கண்டு அதிசயித்தனர். இதுபோன்ற பல நிகழ்வுகள் பாலகன் கோவிந்தனின் தெய்வ பக்தியை நிரூபித்தன. கோவிந்ததாசர் தமது 14வது வயதில் பள்ளி கல்வியை முடித்தார். ஸ்ரீ முத்துசுவாமி பாகவதரிடம் ஹரிநாம ஞானோபதேசம் பெற்றார். அவருடைய பிரியத்திற்குரிய முதன்மை சிஷ்யராகவும் ஆனார். மேலும் பல பக்தர்களை பாகவதரின் சீடர்கள் ஆக்கினார். குருவிடமிருந்து பஞ்ச யக்ஞங்கள், சங்கீர்த்தனம் ஆகியவற்றை கற்ற கோவிந்ததாசர் பிறருக்கு கற்பிப்பதிலும் திறமை பெற்றார். குருவின் உபதேசத்தை பின்பற்றி பக்தி மற்றும் அனுஷ்டானங்களுடன் வாழ்ந்து வந்த கோவிந்ததாசர் யோக சித்தி பெற்றார். திருப்பதியில் தினமும் பெருமாளை சேவித்து ஆனந்தமாக வாழ்ந்து வந்தபோது பெற்றோரின் விருப்பத்திற்கு இணங்க திருமணம் செய்து கொண்டார். இயற்கையாகவே பற்றற்ற நிலையில் இருந்த மனதை இல்லத்தில் திருப்ப முடியாமல் ஒருவித துடிப்புடனேயே வாழ்க்கையை அவர் நடத்தி வந்தார். இந்த நிலையில் விதியின் வலிமையினால் அவரது மனைவி காலமானார். தலைகள் அறுக்கப்பட்ட தாசரின் மனம் பக்தி நெறியை உலகெங்கும் தலைக்கச் செய்ய விரும்பியது.
பஜனை கீர்த்தனங்களுடன் உஞ்ச விருத்தியிலும் ஈடுபட்டபடி பல திருப்பதிகளுக்கு யாத்திரையாக புறப்பட்டார். அந்த ஸ்தல யாத்திரை காலங்களில் பகவத் பக்தியில் ஆழ்ந்து பரவச நிலையில் சௌராஷ்டிரம் மற்றும் தமிழ் மொழிகளில் அநேக கீர்த்தனைகளை பாடினார். அவ்வப்போது தங்கிய ஊர்களில் பக்தர்கள் பெரும் வரவேற்பு அளித்தனர். சிஷ்யர்கள் பலர் சேர்ந்தனர். பல உபன்யாசங்களையும் கோவிந்ததாசர் ஆற்றினார். 1926ஆம் ஆண்டு தமது இல்லத்தில் மதுரையில் மஹால் 6 கோவிந்ததாசர் சமாஜத்தில் ஸ்ரீதேவி பூதேவி சமேத வெங்கடேச பெருமாள், பெரிய திருவடியான கருடன், சிறிய திருவடி ஆஞ்சநேயர் ஆகிய அர்ச்சா மூர்த்திகளை பிரதிஷ்டை செய்து புரட்டாசியில் திருப்பதியில் நடக்கும் பிரம்மோற்சவத்தைப் போலவே தன் ஊரில் சிறப்பு உற்சவம் நடத்தினார். அவருடைய இல்லம் கோவிந்ததாச சேவா சமாஜம் என்று ஆஸ்தீக அன்பர்கள் கூடும் புனித கூடமாயிற்று. அதுவே கோவிந்த பீடம் என்று அழைக்கப்படுகிறது. சமாஜத்தில் சந்தியா வந்தனம், காயத்ரி ஜபம், தியானம், யோகம், கீர்த்தனம் போன்ற சத் விஷயங்கள் போதிக்கப்படுகின்றன. மனமே எங்கும் போகாதே, கேள், ஜீவ முக்தி தருவார் வெங்கடேசன் போன்ற பல பாடல்களை பாடி பஜனை சம்பிரதாயத்தை நடத்தி வந்தார் கோவிந்ததாசர். காயத்ரி பீஜ மந்திரங்கள் கொண்ட யந்திரங்களை உருவாக்கினார். பிரம்ம யக்ஞம், காயத்ரி சப்தாகம் ஆகியவற்றை மதுரையில் நடத்தினார். முதல் பிரம்ம யக்ஞத்தை நடத்திய போது சுவாமிகளிடம் பொறாமை கொண்ட சிலர் பல தீய செயல்களின் மூலம் யாகத்தை தடுக்க முயன்றனர். சுவாமிகள் தியானத்தில் ஆழ்ந்து யாக தேவியான ஸ்ரீ காயத்ரியிடம் முறையிட்டார். ஸ்ரீ காயத்ரி தேவியே தரிசனம் தந்து யக்ஞ ஆஹூதிகளை ஏற்றுக்கொள்வதாக காட்டி அருளினாள். காயத்ரி தேவி ஆராதனை இன்றும் தொடர்கிறது. கீதா பாராயணம் என்பது கோவிந்ததாசரின் ஒரு முக்கிய அம்சம். தமது உஞ்சவிருத்தி காலத்திலேயே பகவத்கீதையை கேட்பதையும் அதன்படி நடப்பதையும் சிறப்பாக செய்து வந்த அவர் மற்ற பக்தர்களும் கீதையை கேட்டு இன்புற உதவினார். மார்கழி மாதம் முழுவதும் பகவத்கீதை சிரவணம், பஜனை, ஆரதி என்று சுவாமிகள் தொடங்கிய நிகழ்ச்சிகள் இன்றும் தொடர்ந்து மாதந்தோறும் நடைபெற்று வருகின்றன. கோவிந்ததாசர் சுவாமிகளின் மகிமைகள். பக்தர் ஒருவரின் இல்லத்தில் நடைபெற்ற அமாவாசை பஜனையில் ஆதி பரஞ்சோதி என்று தொடங்கும் பாடல் பகுதியை பாடுமாறு இறைவன் அசரீதியாக சொன்னார். அது மட்டுமல்லாமல் அந்த பாடல் ஹார்மோனிய பெட்டியில் அவர் வாசித்து கொண்டிருந்த ஹார்மோனிய பெட்டியின் மீது ஃபிலிம் சுருள் போல் எழுதி காண்பிக்கப்பட்டது. ஒரு நாள் சுவாமிகள் தியானத்தில் இருந்தபோது அவரது கண்களில் இருந்து சுடரொளி வெளிப்பட்டு பிரகாசித்தது. அதை கண்ட ஒரு சிஷ்யன் பரவசமடைந்து பிரமித்து மயங்கினார். நிஷ்டை தெளிந்த பிறகு சுவாமிகள் அந்த சிஷ்யனை ஆசுவாசப்படுத்தினார். ஆனால் அந்த சிஷ்யனோ பல நாட்கள் அதே பரவச நிலையில் இருந்தான். ஒரு முறை சுவாமிகள் ராமநாம மந்திரத்தை ஜபித்து தியானத்தில் இருந்தார். அடுத்த தெருவில் இருந்த குழந்தை ஒன்றின் உயிரை கவ்வ யமதூதன் அந்த வழியிலேயே சென்றான். அவனால் மேற்கொண்டு போக முடியவில்லை. இதற்கான காரணத்தை
யமதூதன் சுவாமிகளிடம் கேட்டபோது, சுவாமிகள் குரு உபதேசமான ராமநாம தாரகம் தியானிக்கப்படும் இடமல்லவா இது? இந்த வழியாக செல்லலாமா, வேறு வழியில் செல் என்று பணித்தார். இதன் மூலம் ராமநாமத்தின் பெருமையை உலகத்திற்கு வெளிப்படுத்தினார் சுவாமிகள். 1974 ஆண்டு ஏப்ரல் மாதம் 7ஆம் தேதியன்று கோவிந்ததாசர் பகவான் திருவடியை அடைந்தார். இவ்வாறு கோவிந்ததாசர் தமது யோக சக்தியால் பல அற்புதங்களை நிகழ்த்தி இருந்தாலும் அவரது அவதார குறிக்கோள் கோவிந்த பக்தியை பரப்புவது, பகவத்கீதை பிரச்சாரம், காயத்ரி தேவியின் மகிமையை மக்களுக்கு உணர்த்துவது போன்றவையே. இவற்றை இன்றும் கோவிந்ததாச சேவா சமாஜம் பின்பற்றி வருகிறது. ராமகிருஷ்ண விஜயம் பத்திரிகையில் வெளியான செய்திகள். வாசிப்பு எடிட்டர் எஸ். ராம் ஈஸ்வர் லால், ஜுட்டிசன்ஸ் நியூஸ் சேனல். நன்றி, வணக்கம். ஆதாரம் ராமகிருஷ்ண விஜயம், மே இதழ், 2018 ஆண்டு. நன்றி, வணக்கம்.